ஜிபி எடுகேஷன் வழங்கும் ஃப்ளட்டர் கோர்ஸுடன் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். நாங்கள் இப்பொழுது எமது 10வது அப்ளிகேஷனுடன் வேலை செய்து கொண்டு இருக்கின்றோம். இப்பொழுது ஓவரால் எடுத்தால் அப்ளிகேஷனின் வேலைகளை நிறைவடைந்து விட்டன. நாங்கள் 10வது அப்ளிகேஷனாக சிறிய சிம்பிள் வெதர் அப்ளிகேஷனை தயாரித்துள்ளோம். நான் உங்களுக்கு நாங்கள் ஓப்பன் வெதர் ஏபிஐயிலிருந்து ப்ரொவைட் செய்யப்படும் ஏபிஐ ஒன்றை யூஸ் செய்து வெதர், ஹியூமிடிட்டி போன்றவற்றை ஃபெச் செய்து அந்த விடயங்களை காண்பிப்பதையே கற்பித்தேன். மேலும் எங்களுக்கு தேவையான லொகேஷன் ஒன்றை சர்ச் செய்து அந்த லொகேஷனில் எவ்வாறு வெதர் இருக்கிறது என்று இம்ப்ளிமெண்ட் செய்யும் முறையினையும் கற்பித்தேன். அதே போன்று லாட்டி அனிமேஷன்ஸினை எவ்வாறு யூஸ் செய்வது என்றும் அந்த செக்ஷனில் கற்பித்தேன். நாங்கள் இப்பொழுது இந்த அப்ளிகேஷனுடன் மிகவும் தூரம் வந்துள்ளோம். நாங்கள் இப்பொழுது மிகவும் ஸ்பெஷல் ஃபீச்சர் ஒன்றை பற்றி பார்க்க வேண்டும். அதாவது நான் உங்களுக்கு அந்த ஃபீச்சரினை எவ்வாறு இம்ப்ளிமெண்ட் செய்வது என்பதை விளக்கப் போகின்றேன். அந்த ஃபீச்சர் என்பது லைட் மோட் அண்ட் டார்க் மோட் இடையில் எவ்வாறு டொகுல் செய்வது என்பதாகும். இது மிகவும் கடினமான ஒன்று இல்லை. இதனை கேட்கும் பொழுது சற்றே கடினமாக தோன்றலாம், ஆனால் இது உண்மையில் ஒரு கடினமான விடயங்கள் இல்லை. நாங்கள் பெரும்பாலும் தீம் ஆப்ஜெக்டுடன் வேலை செய்ய வேண்டும். உங்களுக்கு நாங்கள் எமது அப்ளிகேஷனில் இருக்கின்ற மெட்டீரியல் மேப்பின் இருக்கின்ற தீமினை கன்ஃபிகர் செய்ய முடியும் என்பது நினைவிருக்கும். அந்த தீம் கன்ஃபிகர் செய்யப்பட்ட பொழுது எமது முழுமையான அப்ளிகேஷனின் தீம் மாற்றமடையும். அதாவது கம்போனன்ட் ஒன்று அல்லது டெக்ஸ்ட் விஜெட் ஒன்று மாத்திரம் இல்லை, அப்ளிகேஷன் முழுவதும் அந்த தீம் அடிப்படையில் வேலை செய்கின்றது. அதனால் நாங்கள் இவ்வாறு லைட் மோடிற்கு தீம் அண்ட் டார்க் மோடிற்கு மற்றொரு தீம் என்று கொடுத்து நாங்கள் இந்த லைட் மோட் அண்ட் டார்க் மோடினை பேசிக்கலி இம்ப்ளிமெண்ட் செய்யும் பொழுது தீம் ஒன்றை செட்டப் செய்ய வேண்டும். அதே போன்று நாங்கள் அந்த தீமினை செட்டப் செய்வதுடன் அந்த தீமினை பர்சிஸ்ட் செய்ய வேண்டும். உதாரணமாக நீங்கள் எமது அப்ளிகேஷனினை யூஸ் செய்கின்றீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இறுதியாக டார்க் மோடிற்கு ஸ்விட்ச் செய்திருக்கலாம். அதன் பிறகு நீங்கள் அப்ளிகேஷனினை க்ளோஸ் செய்து விட்டீர்கள். பின்னர் 2 நாட்கள் கழித்து நீங்கள் அந்த அப்ளிகேஷனினை மீண்டும் ஓப்பன் செய்தால் அது மீண்டும் லைட் மோடில் ஒன் ஆனால் அது சிறந்த விடயமில்லை. அதனால் நாங்கள் யூசர் இறுதியாக எந்த மோடினை சேவ் செய்தார் என்பதை, அதாவது லைட் மூடா அல்லது டார்க் மூடா என்பதை நினைவில் வைத்திருக்க வேண்டும். அதனை நினைவில் வைத்திருக்க சிறந்த பாயிண்டானது முறை என்னவென்றால் இதனை ஷேர்ட் ப்ரிஃபரன்சஸில் ஸ்டோர் செய்வதாகும். நாங்கள் பொதுவாக ஷேர்ட் ப்ரிஃபரன்சஸில் யூசர் ப்ரிஃபரன்சஸ் போன்ற சிறிய கீ வேல்யூ பேர்ஸினை ஸ்டோர் செய்கின்றோம். அதனால் மோட் என்ன என்பதை ஸ்டோர் செய்வது மிகவும் பொருத்தமானதாகும். அதே நேரத்தில் நாங்கள் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டினை யூஸ் செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த லைட் மோட் அண்ட் டார்க் மோட் எமது அப்ளிகேஷனின் அனைத்து பேஜ்களிலும் செயல்பட வேண்டும். அதற்காக ஸ்டேட் சரியாக நிர்வகிக்கப்பட வேண்டும். அதனால் இந்த செயல்முறைக்கு நான் ப்ரொவைடர் பேக்கேஜினை யூஸ் செய்ய போகின்றேன். நான் இப்பொழுது பல்வேறு விடயங்களை விளக்கியுள்ளேன். இப்பொழுது இந்த அனைத்தையும் எவ்வாறு சரியாக இம்ப்ளிமெண்ட் செய்வது என்பதை நாம் அடுத்ததாக பார்ப்போம். நாங்கள் இப்பொழுது இந்த செக்ஷனில் எமது அப்ளிகேஷனிற்கு லைட் மோட் அண்ட் டார்க் மோட் எவ்வாறு இம்ப்ளிமெண்ட் செய்வது என்பதை பார்க்கின்றோம். நாங்கள் இங்கே இது லைட் மோட் ஆகும், மேலும் இது டார்க் மோட் ஆகும் என்பதை பார்க்கலாம். இது இவ்வாறு தோன்றுகிறது. இந்த செயல்முறை மிகவும் கடினமானது இல்லை. நாங்கள் இதனை மிகவும் எளிதாக செய்ய முடியும். இங்கே இருக்கின்ற ட்ரிக்கி பகுதி என்னவென்றால் இந்த பெர்சிஸ்டன்ட் ஆக இருக்கும் விடயமாகும். அதாவது யூசர் டார்க் மோடினை கொடுத்து இந்த அப்ளிகேஷனினை க்ளோஸ் செய்த பிறகு இந்த யூசர் மீண்டும் லாகின் செய்யும் பொழுதும் இந்த அப்ளிகேஷனில் டார்க் மோட் அவ்வாறே பெர்சிஸ்டன்ட்டாக இருக்க வேண்டும். அதற்காக நாங்கள் ஷேர்ட் ப்ரிஃபரன்சஸினை யூஸ் செய்கின்றோம். எமக்கு இப்பொழுது இந்த செயல்முறையை செய்ய 2 பேக்கேஜஸ் தேவையாகும். அந்த 2 பேக்கேஜஸ் என்னவென்றால் ப்ரொவைடர் என்ற பேக்கேஜ் மற்றும் ஷேர்ட் ப்ரிஃபரன்சஸ் என்ற பேக்கேஜ் ஆகும். எமக்கு ப்ரொவைடர் என்ற பேக்கேஜ் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டிற்கு தேவையாகும். அதே போன்று எமக்கு ஷேர்ட் ப்ரிஃபரன்சஸ் என்ற பேக்கேஜ் யூசர் ப்ரிஃபரன்சஸ் போன்ற தரவுகளை சேமிக்க பயன்படுகின்றது. இந்த 2 பேக்கேஜஸும் உங்கள் ப்ரொஜெக்டில் இன்ஸ்டால் செய்யப்பட்டிருக்க வேண்டும். இப்பொழுது ஆரம்பத்தில் இதற்கு தொடர்பான தீமினை தனியாக டிஃபைன் செய்வோம். உங்களுக்கு நாங்கள் முன்பு யூட்டில்ஸ் என்ற ஃபோல்டர் ஒன்றை தயாரித்தோம் என்று தெரிந்திருக்கும். நான் அந்த யூட்டில்ஸ் ஃபோல்டரில் இருக்கின்ற புதிய ஃபைல் ஒன்றை தயாரிக்கின்றேன். அதற்கு themes.dart என்று கொடுக்கின்றேன். இப்பொழுது இந்த ஃபைலில் எமது தீம்ஸ் அனைத்தையும் டிஃபைன் செய்யலாம். அதற்காக நான் கிளாஸ் ஒன்றை தயாரிக்கின்றேன். அதற்கு themes mood data என்று கொடுக்க முடியும்.
நீங்கள் விரும்பினால் வேறு பெயரையும் கொடுக்க முடியும். ஆனால் ரிசர்ச் கீவேர்ட்ஸ் போன்றவற்றை கொடுக்க வேண்டாம். எமக்கு இப்பொழுது தனித்தனியாக லைட் மூட் தீமில் இருக்கின்ற தீம்ஸும் டார்க் மூட் தீமில் இருக்கின்ற தீம்ஸும் டிஃபைன் செய்ய வேண்டும். ஃபைனலி இது நிச்சயம் தீம் டேட்டாவாக இருக்க வேண்டும். மெட்டீரியல் பேக்கேஜ் இம்போர்ட் ஆகி இருக்கின்றதா என்று தீம் டேட்டாவினை பாருங்கள். நான் இதற்கு லைட் தீம் என்று கொடுக்கின்றேன். நாங்கள் லைட் மூட் என்று கொடுப்போம். நாங்கள் இதனை தீம் டேட்டா ஆகவே டிஃபைன் செய்ய வேண்டும். நான் தீம் டேட்டாவுடன் வேலை செய்யும் முறையினை முன்னருள்ள செக்ஷனில் கூறினேன். உங்களுக்கு எம்மால் தீம் டேட்டா என்ற ஆப்ஜெக்டில் மாற்றக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்கின்றது நினைவிருக்கும். ஆரம்பத்தில் இதில் பிரைட்னஸினை மாற்ற வேண்டும். உங்களுக்கு பிரைட்னஸினை லைட் மூடிற்கு சரியான முறையில் பிரைட்னஸ் டாட் லைட் என்று கொடுக்கின்றேன். அடுத்து நான் இதில் ஃபாண்ட் ஃபேமிலியினை மாற்றுகின்றேன். ஏனென்றால் கூகுள் ஃபாண்ட்ஸ் இன்ஸ்டால் செய்திருந்தீர்கள் என்பது நினைவிருக்கும். உங்களுக்கு கூகுள் ஃபாண்ட்ஸில் நான் பாப்பின்ஸினையே யூஸ் செய்தேன் என்பது நினைவிருக்கும். பாப்பின்ஸ் டாட் ஃபாண்ட் ஃபேமிலியினை இதற்கு யூஸ் செய்ய முடியும். ஃபாண்ட் ஃபேமிலியினை செட்டப் செய்துவிட்டேன். அடுத்து பிரைமரி ஸ்விட்ச் கலர் இனை கொடுக்கலாம். நான் இப்பொழுது இதற்கு ப்ளூ கலரினை கொடுக்கின்றேன். அடுத்து ஆப் பாரின் தீமினை தனியாக கஸ்டமைஸ் செய்யலாம். இதற்கு ஆப் பார் தீம் கொடுக்க வேண்டும். உங்களுக்கு ஆப் பாரில் பேக்ரவுண்ட் கலர் இருக்கும் என்பது நினைவிருக்கும். நான் பேக்ரவுண்ட் கலரினை ஒயிட் என்று கொடுக்கின்றேன். லைட் மோடில் கலர்ஸ் டாட் ஒயிட். அடுத்து ஆப் பாரின் டைட்டிலின் ஸ்டைலிங்கினை கொடுக்கின்றேன். இதற்கு டெக்ஸ்ட் ஸ்டைல் கொடுக்க வேண்டும். கலரினை பிளாக் என்று கொடுக்கின்றேன். கலர் டாட் பிளாக். மேலும் ஃபாண்ட் ஃபேமிலியினை தனியாக டிஃபைன் செய்ய வேண்டும். ஃபாண்ட் ஃபேமிலியினை முன்னர் டிஃபைன் செய்த அதே ஃபாண்ட் ஃபேமிலியினை இதற்கும் அப்ளை செய்கின்றேன். இவற்றிற்கு கமாஸ் கொடுத்து சேவ் செய்யுங்கள். அப்பொழுது ஃபார்மட் அழகாக வரும். கலர் டிஃபைன் செய்தோம். இப்பொழுது ஃபாண்ட் சைஸினை 20 என்று டிஃபைன் செய்கின்றேன். இப்பொழுது ஆப் பார் தீம் டிஃபைன் செய்து விட்டேன். அடுத்து ஐக்கன் தீமினையும் தயாரிக்க முடியும். கன்ஸ்ட் எமக்கு ஐக்கன் தீமினையே இதற்கு கொடுக்க வேண்டும். நான் ஐக்கன் தீம் டேட்டாவாக கலரினை கொடுக்கின்றேன். கலர்ஸ் டாட் பிளாக் என்று கொடுக்கின்றேன். அதாவது ஆப் பாரில் யூஸ் ஆகும் ஐக்கன்ஸ் அனைத்தையும் பிளாக் கலரில் லைட் மோடில் டிஸ்பிளே ஆக வேண்டும். நான் இப்பொழுது ஆப் பார் தீமிலிருந்து வெளியே வருகின்றேன். இப்பொழுது இன்புட்டிற்கு தேவையான தீமினை செய்ய வேண்டும். உங்களுக்கு இன்புட் டெக்கரேஷன் தீம் என்று ஒன்று இருக்கும் என்று நினைவிருக்கும். இன்புட் டெக்கரேஷன் தீம் கொடுக்க வேண்டும். ஆரம்பத்தில் பார்டரை கொடுக்கின்றேன். பார்டரினை அவுட்லைன் இன்புட் பார்டர் என்று கொடுப்போம். பார்டர் ரேடியஸினை பார்டர் ரேடியஸ் டாட் சர்க்குலர் 20 என்று கொடுக்கின்றேன். ஹொரிசாண்டல் இல்லை, சர்க்குலர் வேண்டும். அடுத்து பார்டர் சைடினையும் கொடுக்க முடியும். கலரினை கலர்ஸ் டாட் பிளாக் என்று கொடுக்கின்றேன். கன்ஸ்ட் என்று கொடுக்கின்றேன். இப்பொழுது ஃபோக்கஸ் பார்டர் கலர் மற்றும் எனேபிள்ட் பார்டர் கலரினை இவ்வாறு பேஸ்ட் செய்கின்றேன். ஃபோக்கஸ் பார்டருக்கு அவுட்லைன் இன்புட் பார்டர் மற்றும் கலர் அதே போன்று செட்டப் செய்திருக்கின்றேன். ஃபைனலி இன்புட் தீமிலிருந்து வெளியே வருகின்றேன். நான் ஸ்கேஃபோல்டின் பேக்ரவுண்ட் கலரினை நிச்சயமாக கொடுக்க வேண்டும். நான் கலர்ஸ் டாட் ஒயிட் என்று கொடுக்கின்றேன். நாங்கள் இப்பொழுது லைட் மூட் தீம் டிஃபைன் செய்துவிட்டோம். பிரைட்னஸ் டிஃபைன் செய்தோம். ஃபாண்ட் ஃபேமிலி, பிரைமரி ஸ்விட்ச் கலர், ஆப் பாரின் கலர்ஸ் தனியாக டிஃபைன் செய்தோம். இன்புட் பாக்ஸினை யூஸ் செய்வதால் இன்புட்டிற்கு லைட் மோடில் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று தனியாக டிஃபைன் செய்தோம். இதனால் ஆப்பில் இருக்கின்ற அனைத்து இன்புட்டுகளும் லைட் மோடில் இந்த தீம் அப்ளை ஆகும். இது லைட் மோட். டார்க் மோட் டொகல் செய்யும் பொழுது மிகவும் இலகுவாக இருக்கும். இவ்வாறு டார்க் மோடிற்கும் செட்டப் செய்ய வேண்டும். நான் இப்பொழுது டார்க் மோடினை தயாரிக்கின்றேன். ரைட், முன்னர் போன்று ஃபைனல் உங்களுக்கு தீம் டேட்டாவினையே தயாரிக்க வேண்டும். நான் இதற்கு டார்க் மோட் என்று கொடுக்கின்றேன். நாங்கள் இதற்கு தீம் டேட்டா பாஸ் செய்ய வேண்டும். ரைட், முன்னர் போன்றே ஆரம்பத்தில் பிரைட்னஸினை இதில் நிறைய விடயங்கள் இருக்கின்றன. நாங்கள் ஆரம்பத்தில் பிரைட்னஸினை டிஃபைன் செய்வோம். பிரைட்னஸ் டாட் டார்க். அடுத்து நான் ஃபாண்ட் ஃபேமிலி மற்றும் பிரைமரி ஸ்விட்ச் கலரினை டிஃபைன் செய்கின்றேன். நான் அதனை மேலிருந்து காப்பி செய்கின்றேன்.
ஏனென்றால் எனக்கு அந்த விடயங்களை தனியாக காப்பி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நான் இதனை காப்பி செய்கின்றேன். காப்பி செய்து ஃபாண்ட் ஃபேமிலி மற்றும் பிரைமரி ஸ்வெட்ச் கலரினை ப்ளூ என்றே வைத்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக நாங்கள் இங்கு கமாவினை கொடுப்போம். நான் ஆப் பாரின் கலர் தீமினையும் இவ்வாறு காப்பி எடுத்து இதற்கு பேஸ்ட் செய்து மாற்ற வேண்டிய இடங்களை சரி செய்கின்றேன். உங்களுக்கு பேக்ரவுண்ட் கலர் ஒயிட்டாக இருந்தால் எமது ஆப் பாரில் சரியாகாது என்று தெரியும். நான் இவ்வாறு யூஸ் செய்த RGB கலர் ஒன்று எனது கோடில் இருக்கின்றது. நான் அந்த கலரினை இவ்வாறு காப்பி செய்து நான் இந்த கலரினை யூஸ் செய்தேன். இது கடும் சாம்பல் நிறம் போன்ற கலர் ஒன்றாகும். ரைட், நாங்கள் டெக்ஸ்ட்களின் கலரினை நிச்சயமாக ஒயிட் என்று கொடுப்போம். மேலும் ஐக்கன்ஸின் கலரினையும் இங்கிருந்து ஒயிட் என்று கொடுக்கின்றேன். அடுத்து இன்புட் டெக்கரேஷன் தீமும் மிகவும் கடினமில்லை. இன்புட் டெக்கரேஷன் தீமிலும் முன்னர் செய்தது போன்றதாகும். அங்கு Black டிஃபைன் செய்தவற்றை இங்கு ஒயிட் என்று டிஃபைன் செய்திருக்கின்றேன். உங்களுக்கு இன்புட் டெக்கரேஷனிற்கு நான் இன்புட் டெக்கரேஷன் தீம் பாஸ் செய்திருக்கின்றேன் என்று தெரியும். இதற்கு பார்டர் எவ்வாறு இருக்க வேண்டும், ஃபோக்கஸ் பார்டர் அண்ட் எனேபிள்ட் பார்டர் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று தனியாக டிஃபைன் செய்திருக்கின்றேன். ஃபைனலி நான் எமது ஸ்கேஃபோல்டின் பேக்ரவுண்ட் கலரினை ஆப் பாரின் பேக்ரவுண்ட் கலரிற்கு கொடுத்து அதே கலரினை இவ்வாறு கொடுக்கின்றேன். நான் இப்பொழுது எனது தீம் ஆப்ஜெக்ட், அதாவது தீம் கிளாஸில் தீம் டேட்டா இருக்கும் கிளாஸினை தயாரித்து இருக்கின்றேன். இப்பொழுது இந்த கிளாஸினை எமது அப்ளிகேஷனுடன் பைண்ட் செய்ய வேண்டும். அதனால் அது மிகவும் கடினமான விடயமில்லை. நீங்கள் மெயின் டாட்டிற்கு வர முடியும். நீங்கள் இந்த மெயின் டாட்டிற்கு வந்து உங்களுக்கு இப்பொழுது லைட் மூட் அப்ளை ஆக வேண்டுமென்றால் நான் இந்த தீமினை இவ்வாறு முழுவதுமாக நீக்குகின்றேன் என்று நினைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நினைவிருக்கும், நாங்கள் தீம் டேட்டா அதன் கிளாஸ் பெயர் என்ன என்றால் தீம் மூட் டேட்டாவாகும். உங்களுக்கு நாங்கள் தீம் மூட் டேட்டா கிளாஸில் இது இருக்கின்றது என்பது நினைவிருக்கும். நாங்கள் இந்த கிளாஸினை ஆரம்பத்தில் இம்போர்ட் செய்வோம். தீம் மூட் டேட்டா கிளாஸில் இருக்கின்றது. கிளாஸினை தனியாக இம்போர்ட் செய்வோம். நாங்கள் லைட் மூடிற்கு கொடுத்தால் இதனை கொடுத்து நான் சேவ் செய்தால் இங்கு நாங்கள் செட்டப் செய்த லைட் மூட் இதற்கு அப்ளை ஆக வேண்டும் என்பதை பார்க்கலாம். ரைட், உங்களுக்கு நாங்கள் செட்டப் செய்த லைட் மூட் தீம் இப்பொழுது இதற்கு செட்டப் ஆகி இருக்கின்றது தெரியும். அடுத்து நாங்கள் இதனை டார்க் மூடாக மாற்றினால் டார்க் மூட் தீம் இதற்கு ஆக்டிவேட் ஆக வேண்டும் என்று நினைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு டார்க் மூட் தீமும் இப்பொழுது இதற்கு ஆக்டிவேட் ஆகி இருக்கின்றது தெரியும். உங்களுக்கு அழகாக இது இப்பொழுது வேலை செய்கின்றது தெரியும். பட் எனக்கு இவ்வாறு தேவையில்லை. இது பட்டன் ஒன்று. இந்த பட்டன் கிளிக் செய்த பிறகு மாற வேண்டும். அந்த விடயங்கள் சேவ் ஆக வேண்டும். இந்த ஸ்டேட் பெர்சிஸ்டன்ட் ஆக வேண்டும். இந்த விடயங்கள் சரியாக வேலை செய்ய வேண்டும். ரைட், அவ்வாறானால் இப்பொழுது எமது ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷனிற்கு செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் இப்பொழுது ப்ரொவைடர் ஒன்றை தயாரிக்கின்றேன். உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைடர் கிளாஸ், அதாவது ப்ரொவைடர் பேக்கேஜ் இன்ஸ்டால் செய்திருந்தோம் என்பது நினைவிருக்கும். எனக்கு இப்பொழுது ப்ரொவைடர் ஒன்று செட்டப் செய்ய வேண்டும். நான் இவ்வாறு ஃபோல்டர் ஒன்றை ப்ரொவைடர்ஸ் என்று தயாரிக்கின்றேன். இதற்குள் நாங்கள் எமது தீம் ப்ரொவைடரினை செட்டப் செய்வோம். நான் கிளாஸ் ஒன்றை தயாரிக்கின்றேன். உங்களுக்கு தீம் ப்ரொவைடர் சேஞ்ச் நோட்டிஃபையரிலிருந்து, அதாவது ஃபவுண்டேஷனிலிருந்து எக்ஸ்டெண்ட் ஆக வேண்டும் என்பது நினைவிருக்கும். பட் நாங்கள் மெட்டீரியல் டாட் பேக்கேஜ் இம்போர்ட் செய்திருந்தால் இவை அனைத்தும் இம்போர்ட் ஆகிவிடும். இப்பொழுது இதில் தீம் டேட்டாவினை ஆரம்பத்தில் டிஃபைன் செய்ய வேண்டும். நான் இங்கு தீம் டேட்டா என்று இதனை டிஃபைன் செய்கின்றேன். உங்களுக்கு நான் இனிஷியல் ஸ்டேட்டினை இங்கு தீம் டேட்டாவில், தீம் டேட்டா இல்லை, நாங்கள் இங்கு தீம் மோட்ஸ் டேட்டா என்று கிளாஸ் டிஃபைன் செய்திருந்தோம் என்பது நினைவிருக்கும். நீங்கள் இதில் டிஃபால்ட் லைட் மூடினை இதற்கு இனிஷியலைஸ் செய்வோம். இவ்வாறு நான் லைட் மூடினை இதற்கு கொடுக்கின்றேன். எனக்கு இப்பொழுது எப்பொழுதும் எனது அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும் பொழுது லைட் மூடிலேயே வைத்திருப்பது அவ்வளவு சரியானது இல்லை. ஏனென்றால் யூசர் உங்கள் இறுதி டார்க் மோடிலிருந்து எக்ஸிட் ஆனால் இந்த மோட் பெர்சிஸ்டன்ட் ஆக வேண்டும் என்று நினைத்து கொள்ளுங்கள். நான் கூறுவது தெளிவாக வேண்டும் என்று நினைக்கின்றேன். அதனால் நாங்கள் யூசர் இறுதியாக சேவ் செய்து எக்ஸிட் ஆன ஸ்டேட் இல்லை என்றால் லைட் மூடா டார்க் மூடா ஆப்பிள் யூஸ் செய்தது என்று டாகுல் செய்ய வேண்டும்.
அதனால் எமக்கு அதனை செய்ய ஷேர்ட் ப்ரிஃபரன்சஸ் யூஸ் செய்ய முடியும். நாங்கள் அந்த ஃபங்க்ஷன்ஸினை இப்பொழுது தனியாக டிஃபைன் செய்வோம். மிகவும் கடினமான விடயமில்லை. நான் இங்கு தனி ஃபைல் ஒன்றை கிரியேட் செய்கின்றேன். நான் இங்கு சர்வீஸினை இப்பொழுது ஷேர்ட் ப்ரிஃபரன்சஸில் இருந்து இதற்கு கொடுக்கின்றேன். தீம் பர்சிஸ்டன்ட் ஆக வேண்டும் என்பதால் தீம் பர்சிஸ்டன்ஸ் என்று கொடுக்கின்றேன். நாங்கள் இப்பொழுது தீமினை பர்சிஸ்டன்ட் செய்வது எவ்வாறு என்று சிந்திப்போம். ரைட், நான் ஆரம்பத்தில் இதில் கிளாஸ் ஒன்றை தயாரிக்கின்றேன். இது மிகவும் கடினமான விடயமில்லை. நாங்கள் தீம் பர்சிஸ்டன்ட் என்று இதற்கு பெயர் கொடுப்போம். நான் இப்பொழுது இதில் 2 மெத்தட்ஸ் தயாரிக்க வேண்டும். நான் யூசர் இறுதியாக சேவ் செய்த ஸ்டேட்டினை சேவ் செய்ய வேண்டும். மேலும் யூசர் புதிதாக மீண்டும் லாகின் ஆகும் பொழுது இறுதியாக சேவ் செய்த ஸ்டேட்டினை மீண்டும் லோட் செய்ய வேண்டும் என்பன அந்த 2 மெத்தட்ஸ் ஆகும். நான் இங்கு ஸ்டேட் என்று கூறுவது யூசர் இறுதியாக யூஸ் செய்த மோடினை நான் சேவ் செய்ய வேண்டும். மேலும் நான் மீண்டும் யூசர் அப்ளிகேஷனிற்கு லாக் ஆகும் பொழுது யூசர் இறுதியாக சேவ் செய்த மோடினை லோட் செய்ய வேண்டும். நான் இப்பொழுது ஆரம்பத்தில் யூசரின் தீமினை இறுதியாக யூஸ் செய்த தீமினை சேவ் செய்கின்றேன். நான் இதனை ஃபியூச்சர் மெத்தடாக டிஃபைன் செய்கின்றேன். நான் ஃபியூச்சர் வாய்ட் ஸ்டோர் தீம் என்று கொடுக்கின்றேன். அதனால் நான் இந்த ஷேர்ட் ப்ரிஃபரன்சஸ் பற்றி முன்னர் பார்த்தேன். நான் இவ்வாறு இதனை செய்கின்றேன். நான் உங்களுக்கு இதன் லாஜிக்கினை பற்றி பின்னர் கூறுவேன். ஆரம்பத்தில் நான் கோடினை எழுதுகின்றேன். ஆரம்பத்தில் இது டார்க்காக இருக்கின்றதா என்று பார்க்கின்றேன். ஏனென்றால் டார்க் லைட் என்று மாத்திரமே ஸ்டோர் செய்ய வேண்டும். நான் பூலியனாக இதனை ஸ்டோர் செய்கின்றேன். உங்களுக்கு ஷேர்ட் ப்ரிஃபரன்சஸ் சிலிருந்தே நான் இதை எடுக்கின்றேன் என்பது நினைவிருக்கும். நான் இதனை ப்ரிஃபரன்சஸ் என்று இனிஷியலைஸ் செய்கின்றேன். வெயிட், நாங்கள் ஷேர்ட் ப்ரிஃபரன்சஸ் டாட் கெட் இன்ஸ்டன்ஸ், நாங்கள் ஷேர்ட் ப்ரிஃபரன்சஸ் இன்ஸ்டன்ஸ் ஒன்றை தயாரிக்கின்றேன். அடுத்து இந்த ப்ரிஃபரன்சஸில் நான் பூலியன் ஒன்றை ஸ்டோர் செய்ய வேண்டும். இதற்கு நீங்கள் செட் பூல் என்பதை எடுக்கலாம். நான் இஸ் டார்க் என்ற கீயின் கீழ் பூலியன் டார்க் என்றால் இந்த இஸ் டார்க் என்பதை ஸ்டோர் செய்கின்றேன். இஸ் டார்க் என்பது நிச்சயம் பூலியனாக இருக்க வேண்டும். அதாவது நான் டார்க் என்றால் ட்ரூ என்று ஸ்டோர் செய்கின்றேன். டார்க் இல்லை என்றால் நான் ஃபால்ஸ் என்று ஸ்டோர் செய்கின்றேன். நான் இதனை பிரிண்ட் செய்கின்றேன். நாங்கள் தீம் ஸ்டோர் என்று பிரிண்ட் செய்வோம். எனக்கு இப்பொழுது மெத்தட் ஒன்று இறுதியாக யூசர் ஸ்டோர் செய்த தீமினை ஷேர்ட் ப்ரிஃபரன்சஸில் இருந்து லோட் செய்யும் மெத்தட் ஒன்று தேவையாகும். இது லோட் த யூசர்ஸ் சேவ் தீம் ஃப்ரம் ஷேர்ட் ப்ரிஃபரன்சஸ். நீங்கள் இதனையும் ஃபியூச்சர் மெத்தடாக டிஃபைன் செய்ய முடியும். நீங்கள் நான் பூலியனினையே ஸ்டோர் செய்தேன், ஆகவே எனக்கு ரிட்டர்ன் ஆகவும் பூலியன் தேவையாகும் என்பதை அறிந்து வைத்திருப்பீர்கள். நாங்கள் இதற்கு லோட் தீம் என்று கொடுப்போம். உங்களுக்கு நான் ஆரம்பத்தில் ஷேர்ட் ப்ரிஃபரன்சஸில் ப்ரிஃபரன்சஸ் என்று இன்ஸ்டன்ஸ் ஒன்றை தயாரித்தேன் என்பது தெரியும். அவைட் ஷேர்ட் ப்ரிஃபரன்சஸ் டாட் கெட் இன்ஸ்டன்ஸ், இன்ஸ்டன்ஸ் ஒன்று தயாரித்தேன். அதன் பிறகு நீங்கள் ப்ரிஃபரன்சஸில் ரிட்டர்ன் செய்ய வேண்டும். நீங்கள் லோட் செய்யலாம். உங்களுக்கு நாங்கள் செட் பூலிலிருந்து செட் செய்யலாம், கெட் பூலிலிருந்து நாங்கள் கெட் செய்யலாம் என்பது நினைவிருக்கும். நாங்கள் இதற்கு கீயினை பாஸ் செய்ய வேண்டும். நான் இஸ் டார்க் என்ற கீயினையே இங்கு ஸ்டோர் செய்தேன். உங்களுக்கு இங்கு எரர் ஒன்று இருக்கின்றது தெரியும். நான் இஸ் டார்க் என்பது நல்லானால் இதனை நிச்சயமாக ஃபால்ஸ் என்று ரிட்டர்ன் செய்ய வேண்டும். ரைட், இவ்வாறு கொடுத்தால் சரி. நான் இங்கு இந்த பக்கம் நல்லானால் இங்கு ஃபால்ஸ் என்று ரிட்டர்ன் செய்கின்றேன். நான் இதனை சேவ் செய்கின்றேன். நான் இங்கும் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்றை கொடுக்கின்றேன். எனக்கு தீம் லோட் ஆனதா என்று பார்க்க முடியும். அதாவது ஒவ்வொரு முறையும் எமது அப்ளிகேஷன் இனிஷியலைஸ் ஆகும் பொழுது யூசர் இறுதியாக சேவ் செய்த தீம் லோட் ஆனதா என்று எனக்கு பார்க்க முடியும். நான் தீம் லோடன் என்று இங்கு கொடுக்கின்றேன். அதனால் உங்களுக்கு இங்கு எந்த தீமும் செட் செய்யப்படவில்லை என்றால் இஸ் டார்க் என்பது ஃபால்ஸ் ஆகின்றது தெளிவாகும். ஆகவே நிச்சயம் எமது ஆப்பின் டிஃபால்ட் மோட் லைட் மோடாக இருக்க வேண்டும். அதனால் அந்த விடயங்கள் இந்த ஃபங்க்ஷனில் இருந்து மாற வேண்டும். உங்களுக்கு அந்த விடயங்கள் இப்பொழுது எவ்வாறு வேலை செய்கின்றன என்று தெளிவாக வேண்டும். நாங்கள் மீண்டும் தீம் ப்ரொவைடருக்கு வருவோம். இப்பொழுது எமது லோக்கல் ஸ்டோரேஜ் இந்த ப்ரொவைடரினை அக்சஸ் செய்யவில்லை என்றால்
எமது ஷேர்ட் ப்ரிஃபரன்சஸில் சேவ் ஆகியிருக்கும் இன்ஸ்டன்ஸ் அடிப்படையில் அக்சஸ் செய்யும். நான் ஆரம்பத்தில் இவ்வாறு தீம் டேட்டாவிற்கு இனிஷியலைஸ் ஒன்றை தயாரித்தேன். நீங்கள் இப்பொழுது எமது தயாரித்த கிளாஸின் ஆப்ஜெக்ட் ஒன்றை தயாரிக்க முடியும். உங்களுக்கு நாங்கள் தீம் பெர்சிஸ்டன்ஸ் என்று மெத்தட் ஒன்றை கிளாஸ் நேம் ஒன்று கொடுத்தோம் என்பது நினைவிருக்கும். நாங்கள் இதற்கு தீம் பெர்சிஸ்டன்ஸ் என்று கொடுப்போம். நான் ஆரம்பத்தில் இந்த தீமினை, அதாவது இறுதியாக யூசர் சேவ் செய்த தீமினை லோட் செய்யும் மெத்தட் ஒன்றை தயாரிக்கின்றேன். லோட் த தீம் ஃப்ரம் ஷேர்ட் ப்ரிஃபரன்சஸ் ஃபியூச்சர் வைட் லோட் தீம். நாங்கள் இதனை நிச்சயமாக அசிங்க்ரோனஸாக கொடுக்க வேண்டும். உங்களுக்கு நாங்கள் தீம் பெர்சிஸ்டன்ஸ் என்று ஆப்ஜெக்ட் ஒன்றை தயாரித்தது நினைவிருக்கும். தீம் டேட்டா இல்லை, தீம் பெர்சிஸ்டன்ஸ். அதாவது எமது கிளாஸில் இதில் லோட் தீம் என்ற மெத்தட் ஒன்று இருக்கின்றது. இதனை லோட் செய்த பிறகு எமக்கு இது பூலியனாக ரிட்டர்ன் ஆகின்றது. நான் இதனை இஸ் டாக் என்ற பூலியனாக ஸ்டோர் செய்கின்றேன். இது நிச்சயம் அவைட் ஆக வேண்டும். இப்பொழுது இங்கு இதனை லோட் செய்து கொண்டே இருக்கின்றேன். அதாவது நான் இஸ் டாக் என்பதன் உள்ளே இப்பொழுது இருக்கும் தீம் டாக்காக இருக்கின்றதா இல்லையா என்பதை லோட் செய்து கொண்டிருக்கின்றேன். நான் இப்பொழுது இங்கு எனது ஷேர்ட் ப்ரிஃபரன்சஸில் ஸ்டோர் ஆகியிருக்கும் டேட்டாவினை, அதாவது இந்த பூலியனினை லோட் செய்கின்றேன். இதனை லோட் செய்தது போதாது. நாங்கள் இந்த வேரியபிளினை லேட்டஸ்ட், அதாவது அவர் சேவ் செய்த லேட்டஸ்ட் டாக்காக இருக்கின்றதா இல்லையா என்ற இந்த வேரியபிளில் இருந்து அப்டேட் செய்ய வேண்டும். நான் உங்களுக்கு இப்பொழுது நான் கூறுவது தெளிவாக வேண்டும் என்று நினைக்கின்றேன். அதனால் நான் செட்டர் ஒன்றை தயாரிக்க வேண்டும். நான் ஆரம்பத்தில் செட்டர் ஒன்றை தயாரிக்கின்றேன். நான் இதற்கு செட் தீம் டேட்டா என்று கொடுக்கின்றேன். இதற்கு நிச்சயம் தீம் டேட்டா பாஸ் ஆக வேண்டும். தீம் டேட்டா நான் இதற்கு தீம் என்று கொடுக்கின்றேன். உங்களுக்கு இருக்கும் தீம் டேட்டாவிற்கு இங்கு எமக்கு பாஸ் ஆகும் இந்த தீமினை, இங்கு இருக்கும் இந்த தீமினை அசைன் செய்வதே இந்த செட்டரில் இருந்து செய்கின்றோம் என்று தெரியும். அசைன் செய்வது போன்று லிசனர்ஸ்களை நோட்டிஃபை செய்ய வேண்டும். அப்பொழுது எமது கன்சியூமர்ஸ் அப்டேட் ஆகும். நாங்கள் இப்பொழுது செட்டர் தயாரித்து இருக்கின்றோம். ஆகவே எனக்கு இந்த செட்டர் மூலம் வந்து நான் இங்கு இறுதியாக லோட் செய்த தீமினை எனது இந்த வேரியபிளிற்கு அசைன் செய்ய முடியும். நீங்கள் இப்பொழுது இங்கு செட் தீம் டேட்டா என்ற மெத்தடினை கால் செய்ய முடியும். நீங்கள் இப்பொழுது இங்கு இது இஸ் டாக் என்றது ட்ரூ ஆனால், இஸ் டாக் என்றது ட்ரூ ஆனால் என்ன நடைபெற வேண்டும் என்று செக் செய்து கொள்ள முடியும். உங்களுக்கு நாங்கள் தீம் டேட்டாவில் இருந்து இங்கு தீம் மூட் டேட்டா என்ற கிளாஸினை தயாரித்தோம் என்பது நினைவிருக்கும். உங்களுக்கு நாங்கள் தீம் மூட் டேட்டா என்ற கிளாஸில் இருக்கும் கிளாஸினை எடுக்க வேண்டும் என்று நினைவிருக்கும். டாக் ஆனால் டாக் மூடினை அசைன் ஆக வேண்டும். எல்ஸ் இதில் இருக்கும் லைட் மூடினை அசைன் ஆக வேண்டும். நான் உங்களுக்கு இப்பொழுது இங்கு என்ன நடைபெறுகின்றது என்று தெளிவாக வேண்டும் என்று நினைக்கின்றேன். நாங்கள் இப்பொழுது இந்த செட்டரினை போன்று இதற்கு கெட்டர் ஒன்றையும் தயாரிக்க வேண்டும். இல்லை என்றால் எமக்கு இதனை எடுக்க முடியாது. எமக்கு இந்த வேல்யூவினை அக்சஸ் செய்ய கெட்டர் ஒன்றை தயாரிக்க வேண்டும். ஏனென்றால் இது பிரைவேட் ஃபீல்ட் ஒன்றாக இருக்கின்றது. நீங்கள் இதனை தீம் டேட்டா கெட்டராக தயாரிக்கலாம். கெட் தீம் டேட்டா. இங்கு இந்த தீம் டேட்டா என்பதை ரிட்டர்ன் ஆக வேண்டும். இப்பொழுது இங்கு மிகவும் முக்கியமானது, இந்த லோட் தீம் என்பதை நிச்சயம் இந்த கிளாஸின் கன்ஸ்ட்ரக்டரில் கால் செய்து கொள்ள வேண்டும். அப்பொழுது இது கால் ஆகி எமது தீம் சரியாக லேட்டஸ்ட் தீமாக அசைன் ஆகும். அதனால் நான் இங்கு வந்து எனது தீம் ப்ரொவைடரின் கன்ஸ்ட்ரக்டரினை இப்பொழுது கொடுக்கின்றேன். உங்களுக்கு இது தீம் ப்ரொவைடரின் கன்ஸ்ட்ரக்டர் என்று நினைவிருக்கும். அதனால் இதனை மேலே கொடுத்தாலும் எந்த இஷ்யூவும் இல்லை. நான் தீம் ப்ரொவைடரின் கன்ஸ்ட்ரக்டர் மூலம் வந்து லோட் தீம் என்ற மெத்தடினை நிச்சயம் கால் செய்து கொள்ள வேண்டும். நான் உங்களுக்கு இப்பொழுது இங்கு செய்ததை மீண்டும் கூறுகின்றேன். நான் ஆரம்பத்தில் வேரியபிள் ஒன்றை தயாரித்தேன். நான் இதன் மூலமே எனது தீமினை அக்சஸ் செய்தேன். அதன் பிறகு நான் அதற்கு கெட்டர் ஒன்றை செட்டப் செய்தேன். நான் அதற்கு செட்டர் ஒன்றையும் செட்டப் செய்தேன். நான் செட்டரில் இருந்து அதன் வேல்யூவினை அப்டேட் செய்ய முடியும். நான் கெட்டரில் இருந்து இந்த வேல்யூவினை ரிட்டர்ன் செய்து கொள்ள முடியும். அடுத்து நான் இங்கு லோட் தீம் என்று மெத்தட் ஒன்றை கிரியேட் செய்தேன். நான் இந்த லோட் தீம் என்ற மெத்தடில் இருந்து எனது ஷேர்ட் ப்ரிஃபரன்சஸில் ஸ்டோர் ஆகி இருக்கும் தீமினை அக்சஸ் செய்து கொள்ள முடியும். உங்களுக்கு நான்
இந்த லோட் தீம் என்ற மெத்தடினை ஷேர்ட் ப்ரிஃபரன்சஸில் எமது தீம் பெர்சிஸ்டன்ட் கிளாஸில் டிஃபைன் செய்தேன் என்பது நினைவிருக்கும். இங்கு இதிலிருந்து பூலியன் ஒன்று ரிட்டர்ன் ஆகும். அதாவது டார்க் தீம் இறுதியாக யூஸ் செய்திருந்தால் இது ட்ரூ ஆகும், இல்லை என்றால் இது ஃபால்ஸ் ஆகும். நான் இது ட்ரூ ஆனால் தீம் மூட் டேட்டாவில் இருக்கும் டார்க் மூட் என்ற டேட்டாவினை அசைன் செய்கின்றேன். அதாவது டார்க் ஆனால் டார்க் மூட் அசைன் ஆகும், லைட் ஆனால் லைட் மூட் அசைன் ஆகும். நாங்கள் இப்பொழுது மேலும் இந்த மெத்தடினை கிரியேட் செய்வோம். ஏனென்றால் எமக்கு இப்பொழுது இந்த மூடினை டொகுல் செய்ய வேண்டும். அதனால் நாங்கள் இங்கு டொகுல் தீம் என்று மெத்தட் ஒன்றை தயாரிப்போம். இது மிகவும் கடினமானது இல்லை. நான் எதுவும் ரிட்டர்ன் ஆக வேண்டிய அவசியமில்லை என்பதால் void என்று கொடுக்கின்றேன். நான் இதற்கு பூலியன் ஒன்றை டொகுல் தீம் என்று கொடுக்கின்றேன். நான் நிச்சயம் மூடினை பாஸ் செய்ய வேண்டும். நான் இதனை அசிங்க்ரோனஸாக டிஃபைன் செய்ய வேண்டும். நான் தீமினை டொகுல் செய்ய இங்கு டார்க்கா அல்லது லைட்டா என்று பாஸ் செய்ய வேண்டும். அடுத்து எமது செட்டர் மூலம் சென்று இந்த தீமினை மாற்ற முடியும். நீங்கள் செட் தீம் டேட்டா போன்று இதையும் செய்யலாம். இது டார்க் ஆனால் முன்னர் செய்த அதே விதமாக இருக்கும். இது டார்க் ஆனால் இந்த கோட் பகுதியே வர வேண்டும். இதனை நான் இங்கு பேஸ்ட் செய்கின்றேன். இதே போன்று நிச்சயமாக எனது தீமினை ஸ்டோர் செய்யவும் வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது தீம் டொகுல் செய்த பிறகு ஷேர்ட் ப்ரிஃபரன்சஸில் இதனை ஸ்டோர் செய்ய வேண்டும். அதனால் உங்களுக்கு தீம் பெர்சிஸ்டன்ட்டில் நாங்கள் ஸ்டோர் தீம் என்று மெத்தட் ஒன்றை கிரியேட் செய்தோம் என்பது நினைவிருக்கும். நான் அதற்கு இந்த இஸ் டார்க் என்ற வேரியபிளினை அசைன் செய்கின்றேன். உங்களுக்கு இப்பொழுது இந்த டொகுல் எவ்வாறு நடைபெறுகின்றது என்று தெளிவாகி இருக்கும். இது மிகவும் கடினமானது இல்லை. இந்த செட்டர் அப்டேட் ஆகின்றதே இங்கு நடைபெறுகின்றது. நாங்கள் இப்பொழுது இந்த வேலைகளை செய்த பிறகு நிச்சயமாக இங்கு நோட்டிஃபை லிசனர் செய்ய முடியும். நாங்கள் இப்பொழுது அனைத்து விடயங்களையும் செட்டப் செய்திருக்கின்றோம். எமக்கு இப்பொழுது இவ்வாறு மேனுவலி இதனை செட்டப் செய்ய தேவையில்லை. எமக்கு இதனை எமது ப்ரொவைடர் மூலம் வந்து செட்டப் செய்ய முடியும். அதற்கு முன்னர் எமது மெயின் டாட்டில் ப்ரொவைடரினை இனிஷியலைஸ் செய்ய வேண்டும். உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைடரினை சேஞ்ச் நோட்டிஃபையர் ப்ரொவைடரில் இருந்து இந்த மை ஆப்பினை ரேப் செய்ய வேண்டும் என்பது நினைவிருக்கும். நான் இவ்வாறு இங்கு மை ஆப்பினை விஜெட் ஒன்றால் ரேப் செய்கின்றேன். இது சேஞ்ச் நோட்டிஃபையர் ப்ரொவைடர் ஆகும். உங்களுக்கு நாங்கள் சேஞ்ச் நோட்டிஃபையர் ப்ரொவைடரில் கிரியேட் என்று ஒன்றை தனியாக டிஃபைன் செய்ய வேண்டும் என்று நினைவிருக்கும். நாங்கள் கண்டெக்ஸ்ட் மற்றும் இங்கு லிசன் செய்து கொண்டிருக்கும் ப்ரொவைடர் எது என்பதை இங்கு கொடுக்க வேண்டும். உங்களுக்கு நாங்கள் தீம் ப்ரொவைடர் ஒன்றை தனியாக டிஃபைன் செய்தோம் என்று நினைவிருக்கும். நாங்கள் இப்பொழுது எமது ப்ரொவைடரினை செட்டப் செய்திருக்கின்றோம். எமக்கு இப்பொழுது மேனுவலி இவ்வாறு டார்க் லைட் மூட் டொகுல் செய்வதற்கு பதிலாக எமது ப்ரொவைடர் மூலம் வந்து இதனை செய்ய முடியும். உங்களுக்கு ப்ரொவைடரில் ஆஃப் கண்டெக்ஸ்ட் என்று மெத்தட் ஒன்று இருக்கின்றது நினைவிருக்கும். ஆஃப் என்று மெத்தட் ஒன்று இருக்கின்றது. நான் உங்களுக்கு இந்த விடயங்கள் இன்னும் தெளிவாகவில்லை என்றால் ப்ரொவைடர் பற்றி பார்த்த செக்ஷனினை மீண்டும் பார்க்க வேண்டும் என்று கூறுகின்றேன். நீங்கள் லிசன் செய்து கொண்டிருக்கும் ப்ரொவைடர் எது என்பதை பாஸ் செய்ய வேண்டும். இது நீங்கள் உங்கள் தீம் ப்ரொவைடருக்கு லிசன் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். கண்டெக்ஸ்டிற்கு இங்கு இருக்கின்றது. இதில் கெட்டர் ஒன்று இருக்கின்றது. கெட் தீம் என்பதிலிருந்து எமது தீம் ரிட்டர்ன் ஆகும். எமக்கு இப்பொழுது இந்த கெட்டர் மூலம் இந்த வேலைகளை செய்ய முடியும். நீங்கள் ஏதோ இஷ்யூ ஒன்று வந்துள்ளது என்று பார்க்க முடியும். நான் இதனை மீண்டும் ரீஸ்டார்ட் செய்கின்றேன். நாங்கள் ரீஸ்டார்ட் செய்த பிறகு இந்த இஷ்யூ போய்விடுகின்றதா என்று பார்ப்போம். நீங்கள் ரீஸ்டார்ட் செய்த பிறகு அந்த இஷ்யூ போய்விட்டது என்று பார்க்கலாம். இவ்வாறு சிறிய இஷ்யூஸ் வரும். அதனால் இதனை ரீஸ்டார்ட் செய்யுங்கள். அப்பொழுது இஷ்யூ போய்விடும். நான் இப்பொழுது இந்த மோடினை டொகுல் செய்ய மெத்தட் ஒன்றை இங்கு டிஃபைன் செய்ய வேண்டும். நாங்கள் மெத்தடினை இப்பொழுது டிஃபைன் செய்து வைத்திருக்கின்றோம். எமக்கு இப்பொழுது எமது ஹோம் பேஜிற்கு வந்து இதனை சரியாக அசைன் செய்ய முடியும். நான் பேஜஸில் இருந்து ஹோம் பேஜிற்கு வருகின்றேன். உங்களுக்கு இதனை இவ்வாறு எம்டியாக வைத்திருந்தோம், பின்னர் டிஃபைன் செய்வோம் என்று நினைவிருக்கும். நான் இங்கு இந்த ஆக்ஷன்ஸினை தனியாக டிஃபைன் செய்கின்றேன். உங்களுக்கு இப்பொழுது இதனை கன்சியூமராக மார்க் செய்ய வேண்டும் என்று தெரியும். இதனை கன்சியூமராக மார்க் செய்கின்றேன். ஆனால் இதனை கன்சியூமராக மார்க் செய்ய தேவையில்லை. ஏனென்றால் நான் இங்கு எதனையும் லிசன் செய்து கொண்டிருக்கவில்லை. அதனால் இதனை கன்சியூமராக மார்க் செய்ய தேவையில்லை.
இங்கு onPressed-இனை சரியாக செட்டப் செய்ய வேண்டும். நான் onPressed-இல் toggle theme என்ற மெத்தடினையே கால் செய்ய வேண்டும். நீங்கள் provide dot என்ற ப்ரொவைடரினை இம்போர்ட் செய்ய முடியும். நாங்கள் provider.off-இல் எமது ப்ரொவைடரினை கொடுக்க வேண்டும். நாங்கள் எமது தீம் ப்ரொவைடருக்கு லிசன் செய்து கொண்டு இருக்கின்றோம். நாங்கள் context மற்றும் listen false என்பதை இங்கு நிச்சயம் கொடுக்க வேண்டும். நான் இதனை ஃபுல் ஸ்க்ரீனாக கொடுக்கின்றேன். அப்பொழுது நீங்கள் பார்க்க முடியும், இதில் toggle theme என்ற மெத்தட் ஒன்று இருக்கின்றது. நான் இதற்கு டாக்கா இல்லையா என்று பாஸ் செய்ய வேண்டும். நீங்கள் அதனை மிகவும் எளிதாக எடுக்க முடியும். நான் அதனை கூறுகின்றேன். நீங்கள் தீமினை எடுக்கலாம். தீம் டாட் கண்டெக்ஸ்டினை எடுக்கலாம். இதில் பிரைட்னஸினை ஆக்சஸ் செய்ய முடியும். நீங்கள் பிரைட்னஸ் அடிப்படையில் டாக்கா இல்லையா என்று இதனை செட்டப் செய்ய முடியும். பிரைட்னஸ் டாட் டார்க். இங்கு இதனை மறுபக்கமாக மாற்றுவது நடைபெறும். டார்க்காக இருந்தால் லைட்டிற்கு வரும், லைட்டாக இருந்தால் டார்க்கிற்கு செல்லும். நான் இப்பொழுது இந்த ஐக்கனினை மாற்றவும் வேண்டும். நான் இந்த கன்ஸ்டன்ட்டினை நீக்குகின்றேன். தீமினை எடுத்து ஐக்கனினை செட்டப் செய்ய முடியும். முன்னர் செய்தது போன்று இதனையும் செய்ய முடியும். பிரைட்னஸினை செக் செய்ய இங்கு முடியும். பிரைட்னஸ் டாட் டார்க் என்றால் டார்க் மோடில் இருக்கின்றது. அப்பொழுது எனக்கு ஐக்கன்ஸ் டாட் லைட் மோட் என்ற ஐக்கனினை கொடுக்க முடியும். அதாவது டார்க் மோடில் இருந்தால் லைட் மோட் ஐக்கனினை காண்பிக்க வேண்டும். அது மாறி இருக்க வேண்டும். நாங்கள் இப்பொழுது அனைத்து விடயங்களையும் செட்டப் செய்து வைத்திருக்கின்றோம். நீங்கள் இதனை மேலே கிளிக் செய்த பிறகு லைட் மோடிலிருந்து டார்க் மோடிற்கு செல்ல முடியும் என்று பார்க்கலாம். உங்களுக்கு இப்பொழுது இந்த விடயங்கள் அனைத்தும் டார்க் மோடில் வேலை செய்கின்றன என்பது தெளிவாகி இருக்கும். உங்களுக்கு இப்பொழுது தீமினை எவ்வாறு செட்டப் செய்வது என்று தெளிவாகி இருக்கும். அதனை நான் உங்களுக்கு மீண்டும் தெளிவாக விளக்குகின்றேன். நாங்கள் இங்கு ஹோம் பேஜில் செட்டப் செய்த பகுதியே இதுவாகும். இங்கு onPressed ஆக்ஷனில் இருந்து இது டொகுல் ஆகின்றது. உங்களுக்கு நாங்கள் டொகுலாக மெத்தட் ஒன்றை கிரியேட் செய்தோம் என்று நினைவிருக்கும். அந்த டொகுல் தீம் என்று மெத்தட் இந்த மெத்தடிற்கு எப்பொழுதும் டாக்கா இல்லையா என்று பாஸ் செய்ய வேண்டும். நான் இது டொகுல் ஆகின்றதால் இதனை எப்பொழுதும் இன்வெர்ட் செய்து பாஸ் செய்கின்றேன். அதாவது லைட் மூட் என்றால் இதனை டார்க் மூடாக மாற்றுகின்றேன். இது ஏற்கனவே டார்க் மூட் என்றால் இதனை லைட் மூடாக மாற்றுவதே இங்கு டொகுல் ஆகின்றது. நாங்கள் அடுத்து இங்கு ஐக்கனினை தனியாக மீண்டும் டிஃபைன் செய்தேன். நாங்கள் பொதுவாக தீமில் டார்க்கா அல்லது லைட்டா என்று பார்க்க பிரைட்னஸ் டாட் டார்க் மற்றும் பிரைட்னஸ் டாட் லைட்டினை பயன்படுத்துகின்றோம். இப்பொழுது எமது அப்ளிகேஷனினை பார்ப்போம். நீங்கள் தீம் ஸ்டோர் என்று காண்பிக்கப்படுகின்றது என்று பார்க்கலாம். தீம் லோடட் என்றும் காண்பிக்கப்படுகின்றது. நான் இப்பொழுது அப்ளிகேஷனினை ஸ்டாப் செய்கின்றேன். நீங்கள் ஸ்டாப் செய்த பிறகு அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகியுள்ளது என்று பார்க்கலாம். நான் இப்பொழுது அப்ளிகேஷனினை மீண்டும் ரன் செய்கின்றேன். நீங்கள் ரன் செய்யும் பொழுது எமது தீம் லோடாக வேண்டும் என்பதை பார்க்க முடியும். அதாவது ஆரம்ப நிலையில் எமது அப்ளிகேஷன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை அது காட்ட வேண்டும். எனக்கு நான் இறுதியாக சேவ் செய்த ஸ்டேட் என்ன என்பது இப்பொழுது நினைவில் இல்லை. நாங்கள் அந்த விடயங்கள் சரியாக வேலை செய்கின்றதா என்று பார்ப்போம். சிறிது நேரம் காத்திருந்து இது லோட் ஆகின்றதா என்று பார்ப்போம். நீங்கள் தீம் லோடட் என்று காண்பிக்கின்றதை பார்க்கலாம். அதாவது ஷேர்ட் ப்ரிஃபரன்சஸில் இருந்து எமது தீம் லோட் ஆகின்றது. எனக்கும் இறுதியாக சேவ் செய்தது டார்க் மூடாக இருந்தது என்று நினைவிருக்கின்றது. அதனால் நீங்கள் இப்பொழுது டார்க் மூட் அழகாக இங்கு அப்ளை ஆகியுள்ளது என்று பார்க்கலாம். உங்களுக்கு இப்பொழுது எமது தீம் பெர்சிஸ்டண்டாக சரியாக வேலை செய்கின்றது தெளிவாகி இருக்கும். நான் இந்த அப்ளிகேஷனை தயாரிக்கும் பொழுது வெதர் டேட்டா எவ்வாறு வேலை செய்கின்றது, எமது ஏபிஐயில் இருந்து வரும் டேட்டாவினை எவ்வாறு மாடல்ஸிற்கு சரியாக அசைன் செய்வது, லாட்டி அனிமேஷன்ஸினை எவ்வாறு பயன்படுத்துவது போன்ற விடயங்களை காண்பிக்க வேண்டும் என்று விரும்பினேன். இங்கு சர்ச் செய்து வேறு லொகேஷன் ஒன்றை கொடுத்து இந்த லாட்டி அனிமேஷன்ஸினை பார்க்கலாம். எடுத்துக்காட்டாக நீங்கள் அலாஸ்கா என்று சர்ச் செய்தால் இந்த அனிமேஷன்ஸ் அழகாக வேலை செய்கின்றன என்று பார்க்கலாம். ஒவ்வொரு முறையும் ஒரே அனிமேஷன் மாத்திரம் வராது. நான் உங்களுக்கு இந்த விடயங்களையும் லைட் மூட் மற்றும் டார்க் மூட் இடையே எவ்வாறு டொகுலாகின்றது என்பதையும் கற்பிக்கவே இந்த செக்ஷனில் விரும்பினேன். நீங்கள் இந்த கோடினை முழுமையாக ரெஃபரன்ஸ் செய்ய விரும்பினால் எமது GitHub ரெப்போசிட்டரியில் இருந்து பார்க்க முடியும். நீங்கள்
இந்த கோர்ஸின் முழுமையான அப்ளிகேஷன் கோடினை அந்த GitHub ரெப்போசிட்டரியில் இருந்து அக்சஸ் செய்ய முடியும். நான் அந்த ரெப்போசிட்டரிக்கு செல்லும் லிங்கினை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கின்றேன். நாங்கள் இப்பொழுது எவ்வாறு எமது அப்ளிகேஷனில் லைட் மூட் அண்ட் டார்க் மூடினை சரியாக இம்ப்ளிமெண்ட் செய்வது என்று பார்த்தோம். உங்களுக்கு இப்பொழுது இது மிகவும் கடினமான விடயமில்லை என்று தெளிவாகி இருக்கும். அந்த தீமினை சரியாக கன்ஃபிகர் செய்வதே இதில் இருக்கின்ற கேம் ஆகும். நீங்கள் அந்த முழுமையான சோர்ஸ் கோடினை எமது GitHub ரெப்போசிட்டரியிலிருந்து ஆக்சஸ் செய்ய முடியும். நான் அந்த ரெப்போசிட்டரிக்கு செல்லும் லிங்க்ஸ் அனைத்தனையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கின்றேன். ஆகவே நாங்கள் எமது 10வது அப்ளிகேஷனுடன் இருக்கும் வேலைகளை இங்கே நிறைவு செய்திருக்கின்றோம். ஏனென்றால் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனை தொடர்ந்து டெவலப் செய்ய வேண்டுமென்றால் டெவலப் செய்து கொள்ளலாம். அதற்கு எந்த இஷ்யூவும் இல்லை. நாங்கள் இந்த அப்ளிகேஷனில் எவ்வாறு இருக்கின்ற தேர்ட் பார்ட்டி API ஒன்றை எமது அப்ளிகேஷனுடன் இன்டிகிரேட் செய்வது, எவ்வாறு API கீஸினை என்வாரன்மெண்டல் வேரியபிள் மூலம் மேனேஜ் செய்வது என்று பார்த்தோம். நான் அடுத்து Lottie அனிமேஷன்ஸினை எவ்வாறு எமது அப்ளிகேஷனில் இன்டிகிரேட் செய்வது என்று தெளிவுபடுத்தினேன். அதுபோன்று நான் ஃபைனலி லைட் மூட் அண்ட் டார்க் மூட் இடையே எவ்வாறு டொகுல் செய்வது என்று தெளிவுபடுத்தினேன். நான் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனை தயாரிக்கும் பொழுது பெரிய நாலேஜ் ஒன்று கிடைத்திருக்கும் என்று நினைக்கின்றேன். ஆகவே அடுத்த பாட்டில் மற்றும் ஒரு புதிய அப்ளிகேஷனுடன் வேலைகளை ஆரம்பிப்போம். நாங்கள் மூவிஸ் அப்ளிகேஷன் பற்றி பார்ப்போம். அதாவது நான் மற்றொரு தேர்ட் பார்ட்டி API உடன் இன்டிகிரேட் செய்யும் முறையினை கூறப்போகின்றேன். உங்களுக்கு இங்கு பெரிய நாலேஜ் ஒன்று கிடைத்திருக்கும். நான் இங்கு பேஜினேஷன்ஸ், இன்ஃபினிட்டி ஸ்க்ரோலிங் போன்ற பல்வேறு விடயங்கள் பற்றி பார்க்க போகின்றேன் என்று எதிர்பார்க்கின்றேன். அடுத்த செக்ஷன் மிகவும் முக்கியமான செக்ஷன் ஆகும். ஆகவே அடுத்த செக்ஷனிலிருந்து எவ்வாறு நமது 11வது அப்ளிகேஷனின் வேலைகளை ஆரம்பிப்பது என்று பார்ப்போம்.